ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 5 வழிகள். உங்களுடைய கஸ்டமர் நல்ல சேல்ஸை உங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க உங்களுடைய சம்பளம், உங்களுடைய இன்க்ரிமெண்ட், உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் அல்லது உங்களுடைய மேனேஜர்ஸ், உங்களுடைய டீம் லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்க, அந்த பயம், அந்த எதிர்பார்ப்புகளை தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அற்புதமாக அமையட்டும். ஜென்டிலான கேம்ஸ் இருக்கு இல்லையா, கோல்ஃப், பில்லியார்ட்ஸ், செஸ்ஸு, கேரம், அந்த மாதிரி கேமை விளையாடுற மாதிரி ஒரு நண்பனோட விளையாடுற மாதிரி கேமை வந்து பிளே பண்ணுங்க. கபடி, ரக்பி அந்த மாதிரி கேமா அந்த உணர்வுகளை வந்து அப்படி கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு பயம், பதட்டம், பொறாமை, அச்சம் அந்த மாதிரியான உணர்வோடு நம்ம சேல்ஸ் ப்ரெசன்டேஷனை பண்ணும் பொழுது கஸ்டமருக்கும் உங்களுடைய உணர்வுகள் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அவர் உங்களுடைய பயம், பதட்டம், வெறுப்பு, பொறாமை அது சம்பந்தமான உணர்வுகள் நீங்க வெளியே விடும் பொழுது அங்கேயும் கஸ்டமருக்கு அந்த ஃபீலிங் அண்ட் எமோஷன் வந்துடும். அந்த நேரத்தில் ஒரு கேம் மாதிரி அப்படியே ஒரு பில்லியார்ட்ஸ் மாதிரி, ஒரு கோல்ஃப் விளையாடுற மாதிரி, கேரம் விளையாடுற மாதிரி, ஒரு செஸ்ஸை நகட்டுற மாதிரி, அந்த மாதிரி உங்களுடைய மூமெண்ட்ஸ், உங்களுடைய பிஹேவியர் இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து மேனேஜர்ஸ், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், டீம் லீடருக்கெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம், இருந்தாலும் இதை நம்ம மனித தன்மையோட சொல்கிறோம். ரெண்டாவது, உங்களுடைய தன்னம்பிக்கை அழகாக அப்படியே இருக்கணும்னா, ஒருவேளை நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, கன்சிஸ்டன்சியாக உங்களுடைய சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குது, இருந்தாலும் உங்களுடைய தலைவர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணலை, ஊதிய உயர்வோ அல்லது ப்ரொமோஷனோ எதுவுமே தரல, ஆனால் உங்களுக்கு குறையாக தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். உங்களுடைய மனசு உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம். இங்கே சூழல் சரியில்லை, உங்களை அப்ரிஷியேட் பண்ணல, உங்களை வந்து சரியாக வழி நடத்தலை, ஆனால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் செமையாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். வேறொரு கம்பெனி, வேறொரு ஷோரூம், நல்ல ஒரு ஷோரூம், உங்களை வரவேற்கக்கூடிய, நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஷோரூம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே ஜம்ப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய மரியாதை முக்கியம், உங்களுடைய திறமை உங்களுக்கு முக்கியம். இதே இடத்துல நீங்கள் தேங்கியே இருந்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சேல்ஸில் சில நேரங்கள் இல்லை, பல நேரங்கள் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். உங்களுடைய திறமையை அங்கீகரிக்காத, உங்களுடைய திறமையை ஊக்கப்படுத்தாத, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவி செய்யாத அந்த நிறுவனம் உங்களுக்கு தேவையில்லை, அந்த மனிதர்கள் உங்களுக்கு தேவையில்லை. அதனால ரிஸ்க் எடுங்க, டக்குன்னு அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணிருங்க. சாரி ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், சாரி மேனேஜர்ஸ், ஏன்னா இது உண்மையான விஷயம். உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு முக்கியம். நீங்க முதல்ல உங்களை நம்பினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ரிஸ்க் எடுங்க, சும்மா ரிஸ்க் எடுங்க. மூணாவது, சேல்ஸ் க்ளோஸ் ஆகலை, ப்ரெசன்டேஷன் செமையா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, கஸ்டமருக்கு நீங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க, சேல்ஸ் க்ளோஸ் ஆகலை, இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட கேளுங்க, சார் உங்களுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேனே, மேடம் உங்களுக்கு அட்டன் பண்ணியிருக்கேனே, கரெக்டாக தான் அட்டன் பண்ணியிருக்கேனா, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, நான் இன்னும் மேலே வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கா, சொல்லுங்களேன், நீங்கள் இப்போ இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் வேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகளை கேளுங்க. ஏன்னா இந்த கேள்விகளை கேட்டால் வாடிக்கையாளர் வந்து ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவார், அந்த பதிலை வாங்கிக்கோங்க. ஒருவேளை அவர் வாங்கலாம், வாங்காமலும் போகலாம், அல்லது ரீசன் சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம். ஆனால் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குல்ல, நிறைய எஃபர்ட் போட்டேங்க, அந்த சேல் க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங்கோட உங்களுடைய மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நீங்கள் விவரங்களை கேட்டுக்கணும். எதனால் நான் தெரிஞ்சுக்கலாமா, என்ன காரணம், என்ன ரீசன், என்னாலையா, ப்ராடக்ட்னாலையா, கம்பெனினாலையா, சர்வீஸ்னாலையா, எதனால் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கில்ட்டினஸோட அடுத்த கஸ்டமரை நீங்கள் மீட் பண்ண மாட்டீங்க. கில்ட்டினஸ் தேவையே இல்லை. செல்ஃப் லவ், உங்களை நீங்கள் நேசிக்கிற அந்த பக்குவத்தை வளர்ப்பதற்கு இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு, நான் ஏதாவது திருத்திக் கொள்ளணுமா, இல்லை என்ன ப்ராடக்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிறது கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம கேட்டுட்டோம்ல, அவங்க பதில் சொல்லலை, நான் கரெக்டாக தான் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது மூன்றாவது வழி. நான்காவது, சேல்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் மோடில் இருக்கணும், கற்றுக்கொள்ளும்
பக்குவத்தில் எப்பயுமே இருக்கணும். கற்றுக்கொள்வதை ஆக்ஷன்லையும் கொண்டு வரணும். கற்றுக்கொள்ளுதல்னா புத்தகங்கள் படிக்கிறது, யூடியூப்ல கேட்கறது அது மட்டும் இல்லை. சக மனிதர்களை அப்சர்வ் பண்றது, காம்படிட்டார் சேல்ஸ்மேன் அப்சர்வ் பண்றது, வாடிக்கையாளர்கள் நமக்கு முக்கியமான குரு. அவங்க பல பாடங்களை கற்று தந்திருப்பாங்க. அதை எல்லாமே வாங்கி 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 அந்த லேர்னிங் ப்ராசஸில் கொண்டு போய் அதை அடுத்த லெவல் ஆக்ஷனுக்காக, அடுத்த லெவல் சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸுக்காக நம்ம உபயோகப்படுத்திகிட்டே இருக்கணும். நான் என்றைக்குமே கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்றைக்குமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இருந்தாங்கன்னா அதை வந்து ப்ராக்டிஸ்னர்னு சொல்கிறாங்க இல்லையா? ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நான் இதை இந்த கஸ்டமர்ட்டு இந்த விஷயத்த வாங்கிட்டேன், இந்த காம்படிட்டர் இந்த விஷயத்த வாங்கிட்டேன், என்னுடைய சக சேல்ஸ்மேன்ட்டு இந்த விஷயத்த வாங்கிட்டேன், அதை நான் இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள, லேர்னிங் ப்ராசஸில் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்கும் அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அடுத்த லெவலுக்கு போகணும்னா அடுத்த ஸ்டேஜ். ஸோ வாட் நெக்ஸ்ட்? அதற்கு முன்னால் இன்னும் 2 மந்திர வார்த்தைகள் இருக்கு. சில பேர் வாங்குறாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அதனால என்ன? அடுத்து என்ன? அதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, some will, some won't, some what next. சில பேர் வாங்கலாம், சில பேர் வாங்காமல் போகலாம். அதனால் என்ன? அடுத்து என்ன? வெற்றியிலும் சரி, அந்த ரிஜெக்ஷன்லையும் சரி, சேல்ஸ் ஃபெயிலியர்லையும் சரி, உங்களுடைய மனதை அடுத்து வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்தது 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 அடுத்ததுன்னு போய்கிட்டே இருக்கணும். தேங்கி நீ வெற்றியிலையும் அப்படியே இருந்துடக்கூடாது, தோல்வியிலையும் அப்படியா அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஓகே, சேல்ஸில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா நிறைய நல்ல நண்பர்களை, உங்களுக்குரிய நல்ல நண்பர்களை உருவாக்குங்க. நிறைய நண்பர்கள், உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் வந்து அப்படியே அதிகமாக இருக்கணும். 1000 கணக்கில் 50,000 கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம். அந்த மாதிரி கான்டாக்ட் லிஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கணும். அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை சிக்கலான நேரங்களில் நீங்கள் சேல்ஸுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய, முறையாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அதுக்காக ஃபேஸ்புக்கில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க, அது அல்ல. சேல்ஸில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகல வைப்பதற்கான நல்ல நல்ல நண்பர்களை, வாடிக்கையாளர்களை நண்பர் ஆக்கலாம், ஆனால் வாடிக்கையாளரோட ஒரு டிட்டாச்மெண்ட்டோட தான் இருக்கணும். ஒரு சேல்ஸ் முடிஞ்சுன்னா டிட்டாச்மெண்ட். எப்போ பார்த்தாலும் அவரை நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃப்ரெண்டாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ள போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு வந்து எரிச்சல் ஆயிடும். ஆனால் நண்பர்களை, நிறைய நண்பர்களை, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, உங்களை வழிகாட்டக்கூடிய நண்பர்களை நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகரிக்கும். ஹாப்பி சேல்ஸ். இந்த 6 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே ஷேர் பண்ணலாம். ஹாப்பி சேல்ஸ், ஹாப்பி சேல்ஸ். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச். தேங்க்யூ.